வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்காக கூட்டுறவு வங்கிகளில் மக்கள் அலைமோதிட்டுருக்காங்க. என்ன, எதுக்காக மக்கள் அலைமோதுறாங்க, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பவனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க போகிறாங்க? கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனுக்காக மக்கள் கடன்களை வாங்க அலைமோதிட்டுருக்கிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய உண்மையான நிலவரம் தான் என்ன, அடுத்த கட்டத்திற்கு மக்கள் எப்படி தயாராக போகிறாங்க, நகைக்கடனை எந்த தேதிக்குள்ளார வாங்கணும், யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்பவனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள், தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மண்டல வாரியாக இருக்கின்ற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை தள்ளுபடி செய்ய போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ கிட்டத்தட்ட சென்ற ஆண்டுகளை போல் இந்த ஆண்டும் நிறைய பீப்புள்ஸுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக வரும். அப்படின்றதுனால ரெடி ஆகிக்கோங்க மக்களே. தள்ளுபடிக்கு உண்டான ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் தள்ளுபடி வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக பயிர்க்கடன், நகைக்கடன், நகைக்கடன், வணிக கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன் என பல்வேறு வகையான கடன்கள் வழங்கப்படுகிறது. வழக்கமான தேர்தல் காலம் என்றால் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யக்கொள்வது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தாங்க. தமிழ்நாட்டில் 22,000க்கு அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றது. இந்த சங்கங்களின் கீழ் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளும், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிகளில் அண்மை காலமாக அதிகமான எண்ணிக்கையில் நகைக்கடன்களை அனைவருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நகைக்கடன் வாங்குறதுக்கு இந்த பிப்ரவரி தான் இறுதியான நாள், டெட்லைன். பிப்ரவரி 28க்கு பின்னாடி நகைக்கடன் வாங்கினேன் அப்படின்னா தேர்தல் தேதிகள் அறிவிப்பால் தள்ளுபடி வருமான்றது ஒரு சந்தேகத்திற்கு மாறிடும். அதனால் உடனடியாக அவங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இப்பொழுதே சென்று நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப இந்த டைம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நகைக்கடன் தள்ளுபடி அடுத்த டைம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமாகிடும். அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 3 சவரனிலிருந்து 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடனை வைத்து உடனடியாக நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவும் அதற்காக தான் நாம் உங்கள்கிட்ட வலியுறுத்திட்டுருக்கோம். ஸோ கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் இதில் நகைக்கடன் தள்ளுபடி தற்சமயம் பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கிகளான 8 வங்கிகளிலுமே நகைக்கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான அரசாணை விரைவில் ரெடி ஆகிட்டு பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.